ஸ்ரீ ஆனந்தவல்லி பாஹிமாம், ஸ்ரீ ஆனந்தவல்லி ரக்ஷமாம். ஸ்ரீ குருப்யோ நமக. இந்த வருடம் ஆடி மாதம் பூர நட்சத்திரம், அதாவது ஆடி பூர நன்னாள் ஆகஸ்ட் 7ஆம் தேதி புதன்கிழமை கொண்டாடப்படுகிறது. அந்த ஆடி பூரத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவு. ஆடி மாதம் அப்படின்னாலே சக்தி தேவிக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மாதம். ஆடி மாதத்தினுடைய சிறப்புகள் நம்ம போன வருஷமே போட்டிருந்தோம், அதை எல்லாருமே கேட்டிருப்பீங்க. அப்படி ஆடி மாதம் சக்தி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மாதம். இந்த ஆடி மாதத்திலே, இந்த பூர நட்சத்திரத்திலே, இந்த புனித நாளிலே தேவி தனது பக்தர்களை எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுவதாக, அப்படி ஆசீர்வாதம் பண்ணுவதற்காக பூமியிலே அவதரித்ததாக நம்பப்படுகிறது. பார்வதி தேவி என்பவர் வேறு யாருமல்ல, சக்தி தேவி தான். அப்படிங்கிறதுனால எல்லா சக்தி ஆலயங்கள்லையும், எல்லா சிவாலயங்களில் இருக்கக்கூடிய சக்திக்கும் இந்த மங்களகரமான நிகழ்வுகளை, ஆடிப்பூரம், அது மாதிரி ஆடி வெள்ளி, இதெல்லாம் ரொம்ப உன்னதமானது. இந்த மங்களகரமான நிகழ்வுகளை கொண்டாடக்கூடிய சடங்குகள் நடத்தப்பட்டு வருகின்றன. சரி, இந்த ஆடிப்பூர நன்னாளை நம்ம கொண்டாடுறோம் இல்லையா? இந்த ஆடிப்பூர வழிபாடு இதில் என்ன ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா, இது திருமணம், குழந்தை வரம் பெறுவதற்கு, கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பதற்கு இந்த வழிபாடு ரொம்ப அவசியம். முக்கியமாக குழந்தை பாக்கியம் வேண்டுவோர்கள் இந்த ஆடிப்பூர வழிபாட்டினை செய்வது மிகவும் நல்ல பலன்களை கொடுக்கும். அதனாலே இந்த ஆண்டாள் ஜெயந்தி எப்படி கொண்டாடுகிறோம், அதன் பின்னே இருக்கக்கூடிய புராண கதை என்ன அப்படிங்கிறதையும், எல்லா அம்மன் கோவில்கள்லையும் சிவாலயங்களில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கும் ஆடிப்பூரத்தன்று வளையல் மாலை சாற்றி, அப்படி அது வளைகாப்பு மாதிரி அதை கொண்டாடுவது என்ன காரணம், அதன் பின்னே என்ன ஒரு புராண கதைகள் இருக்கிறது அப்படிங்கிறதையும் இப்போ பார்ப்போம். புராணங்களின்படி பெரியாழ்வார் என்ற ஆழ்வார் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே வசித்து வந்தார். குழந்தை இல்லை அவருக்கு. அதனால தனது துன்பத்தை தீர்க்க மகாவிஷ்ணுவிடம் வேண்டினார். ஒரு நல்ல நாள் அவர் ஒரு கோவில் வழியாக நடந்து கொண்டிருந்த போது கோவிலினுடைய தோட்டத்திலே ஒரு பெண் குழந்தையை கண்டார். சிறுமியை தத்தெடுக்க முடிவு செய்து கோதை என்ற பெயரிட்டார். குழந்தை விஷ்ணுவை வழிபடும் வைஷ்ணவ மரபிலே வளர்க்கப்பட்டது. ஒரு காலகட்டத்திலே கோதையின் ரங்கநாதர் மீதான பக்தி நினைக்க பார்க்க முடியாத அளவிற்கு வளர்ந்தது. இறைவனுக்கு அர்ச்சனை செய்வதற்கு முன்பே அவள் மாலையை அணிய ஆரம்பித்தாள். ஒரு நாள் பெரியாழ்வார் மாலையை தேடிய போது கோதை இறைவனுக்கு சாத்த வேண்டிய மாலையை அணிந்திருப்பதை கண்டார். மையத்தில் அதிர்ச்சி அடைந்த அவர் உடனடியாக அவளது நடத்தைக்காக அவளை கண்டித்தார். ஏன் இப்படி செய்தாய் அப்படின்னு. அன்று இரவு பெரியாழ்வார் உறங்கிக் கொண்டிருந்த போது அவருடைய கனவிலே மகாவிஷ்ணு தோன்றி, ஆண்டாள் அணிவித்த பின்னரே அணிவிக்க நான் விரும்புகிறேன் என்று அவருடைய விருப்பத்தை தெரிவித்தாராம். அவளை ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலுக்கு அழைத்து சென்று ரங்கநாதர் கோவிலுக்கு அழைத்து செல்லும்படியும் இறைவர் அறிவுறுத்தினார். ஆச்சரியம் நிறைந்திருந்தாலும் பெரியாழ்வாருடைய மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. ஆண்டாள் தன் தந்தையிடம் ரங்கநாதரை தவிர வேறு யாரையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொன்னார். ஆண்டாள் கருவறைக்குள் நுழைந்ததும் ரங்கநாதருடன் இணைந்ததாக நம்பப்படுகிறது. இது எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். சரி, இப்போ நம்ம எல்லா கோவில்கள்லையும் வளையல் சாத்துகிறோம் இல்லையா? அதற்கு பின்னே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆடிப்பூர நாள் உலக அன்னையான பார்வதி தேவிக்கு வளைகாப்பு, அதாவது வளையல் திருவிழாவாக அனுசரிக்கப்படுகிறது. இந்த விழாவின் பின்னணியில் ஒரு கதை இருக்கு. அதாவது தமிழகத்திலே ஒரு மாவட்டத்திலே சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருவிழா நடத்தப்பட்டதாம். திருவிழா முடிந்ததும் கூட்டம் மெதுவாக கலைய ஆரம்பித்தது. அந்த கூட்டத்திலே ஒரு கர்ப்பிணி பெண்
வலியால் துடித்த உடம்பை ஆசுவாசப்படுத்தி கொள்ள ஓய்வு எடுத்து கொண்டிருந்த போது திடீர்னு அந்த பெண்ணுக்கு பிரசவ வலி வந்து விட்டதாம். அதனாலே அவர் வலியாலே துடித்திருக்கிறார். சுற்றிலும் யாரும் வந்து அந்த பெண்ணுக்கு உதவுறதுக்கு இல்லை, யாருமே இல்லை அந்த இடத்துல. அப்படிங்கிறதுனால தேவியே அவள் மனதிற்குள்ளே அப்படியே ஸ்மரணனை பண்ணி தேவி நம்மளை எப்படி வந்து காப்பாற்றிடுவா அப்படின்னு ஒரு தீவிரமான பக்தியோடு வேண்டிக் கொண்டிருந்தாராம். சிறிது நேரம் அந்த பெண் அப்படியே உதவிக்காகவும் அலறி துடித்து கொண்டிருக்கிறார். அப்படி துடித்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே தேவியே வந்து காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படி காப்பாற்றிய போது அவள் மயங்கி விழக்கூடிய நிலையிலே இருந்தாலாம். அவள் தேவியாகப்பட்டவள் அவளுக்கு பிரசவம் பார்க்க வந்த அந்த மருத்துவ பெண்மணி அவளுடைய வேடத்திலே வந்து அந்த பெண்ணுக்கு குழந்தையை பெற்றெடுக்க உதவினாள் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. அதனாலே அந்த பெண் தேவியை அங்கீகரித்து பூஜை செய்து அந்த நாளை பார்வதி தேவிக்காக ஒவ்வொரு ஆண்டும், அதாவது ஒவ்வொரு பெண்ணுக்கும் அந்த வலி ஏற்படும் பொழுது, பிரசவ வலி ஏற்படும் பொழுது ஒவ்வொரு பெண்ணுக்கும் குழந்தை பெற்றெடுப்பதற்கு தேவியினுடைய ஆசீர்வாதமே சக்தியாக இருந்து அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான செயலை ஒவ்வொரு பெண்ணும் செய்வதற்கு துணையாய் நிற்கிறது. அப்படிங்கக்கூடிய அந்த நம்பிக்கையிலே, அந்த காரணத்தினாலே தேவிக்கு வழிபாடு செய்ய வேண்டும், அந்த தேவிக்கு வளையல் காப்பு செய்ய வேண்டும் என்று அவள் மிகவும் ஆசைப்பட்டு அதற்கு பிறகு அந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று விரும்பி இந்த ஆடிப்பூர விரதம் கடைபிடிக்கப்படுவதாக ஒரு ஐதீகம் இருந்து வருகிறது. எனவே ஆடிப்பூரம் விரதம் மேற்கொண்டு அனைத்து பெண்களும் தங்களுடைய கிரகங்களிலும் தேவியை பூஜை செய்யலாம், அல்லது அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவில்கள் மற்றும் சிவாலயங்களில் இருக்கக்கூடிய தேவியை சென்று தரிசித்து எல்லோரும் அவளுக்கு வளையல் சாத்தலாம், வளையல் மாலைக்கு வளையல் கொடுத்து சாத்தலாம். தங்கள் கிரகத்திலேயே பூஜை செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்கள் வீட்டிலேயே அவர்கள் தேவியினுடைய படத்திற்கு புஷ்பங்கள் எல்லாம் சாத்தி அர்ச்சனைகள் செய்து அவர்களால் இயன்ற ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்து வீட்டிற்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கும் கன்னியா பெண்களுக்கும் கன்னிகை பெண்களுக்கும் வளையல்கள் தானமாக கொடுத்து, சௌபாகிய திரவியங்கள் எல்லாம் தானமாக கொடுத்து இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம். அப்படி செய்வதனாலே தேவியினுடைய ஆசிர்வாதம் பரிபூரணமாக கிட்டும் அப்படின்னு சொல்லிக் கொள்கிறோம். நமது ஆலயத்திலும் ஆடிப்பூரம் மிக விமரிசையாக கொண்டாடப்படும். அப்படி ஆடிப்பூர நன்னாளிலே வளையல் மாலை சாற்றி தேவியை வழிபடுவோம். எல்லோருக்கும் தேவி எல்லா விதமான சந்தோஷங்களையும் எப்பொழுதும் சகல சௌபாகியங்களையும் கொடுக்க வேண்டும் என்று அந்த தேவியை பிரார்த்தித்து எல்லோருடைய வேண்டுதலையும் கோரிக்கையும் அந்த தேவியாகப்பட்டவள் மகா சக்தியானவள் எல்லோருக்கும் நம்மளுடைய செயலை செய்வதற்கும் நம்மளுடைய செயல் வெற்றி அடைவதற்கும் நமக்குள்ளே அவள் சக்தியாக இருந்து நம்மை செய்ய வைக்க வேண்டும். அதனாலே அப்பேற்பட்ட சக்தியை வேண்டி வழிபட்டு இந்த நன்னாளை நம்ம எல்லோரும் கொண்டாடுவோம். எல்லோருக்கும் தேவியினுடைய கட்டாட்சம் கிடைக்கட்டும் என்று வேண்டிக் கொண்டு குரு அருளும் திரு அருளும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஸ்ரீ ஆனந்தவல்லி பாஹிமாம், ஸ்ரீ ஆனந்தவல்லி ரக்ஷமாம்.